இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு மறையுரையை கேட்க இருக்கின்றீர்கள். இணைந்து சிந்திக்க நான் உங்களை அழைக்கின்றேன். இந்த 2ஆம் பொது காலம் திருமுழுக்கு யோவான் அவர்கள் இயேசுவை பற்றி கொடுக்கின்ற சாட்சியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சிறு நிகழ்வு. 19ஆம் நூற்றாண்டிலே பிரான்ஸ் நாட்டில் ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு வயதான குருவானவர் வாழ்ந்து வருகிறார். அந்த ஊர் அன்றைய காலகட்டத்தில் ஏழ்மையை சந்தித்த ஒரு ஊர். இன்று நமக்கு கிடைப்பது போன்று உணவு வகைகள் அன்றைய காலகட்டத்தில் இல்லை. அன்றன்றைக்கு தேவையான உணவுகளை அவர்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். ஆக இந்த குருவானவரும் சற்று வயதானவர். ஆனால் இவர் பல மணி நேரத்தை நற்கருணை முன்பாக அமர்ந்து செலவு செய்கின்றார். அதுபோக பல நேரங்களிலே தன்னுடைய உணவை தான் உண்பதில்லை, மாறாக அந்த உணவை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கும் வழக்கம் கொண்டவர். ஒரு சிலர் இவரை அறிந்து வைத்திருந்தார்கள், ஒரு சிலர் அவரை கண்டுகொள்ளாமல் யாரோ என்று நினைத்து வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு இளைஞன் தூர பல மைல்களுக்கு அப்பால் இருந்து அந்த ஊருக்கு பயணமாக வருகின்றான். தனக்கு ஒரு உதவி வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் குருவானவரை அணுகுகின்றான். குருவானவரிடம் அவன் சொல்லுகின்றான், எனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது வேண்டும். காரணம் குளிர்காலம், அழுக்கான ஆடை அணிந்திருக்கின்றான். பசி, குளிர் இவற்றில் அவன் அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சூழலில் அந்த இல்லத்திற்கு வருகின்றான். அந்த குருவானவர் அவரை உள்ளே அழைத்து அவனுக்கு உணவு கொடுத்து அவனை தங்கச் சொல்லி, அதன் பிறகு அவன் சரியான நிலையை அடைந்த பின்பு அவனை மீண்டும் அனுப்பி வைக்கின்றார். அவன் போவதற்கு முன்பாக அவனிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். ஏன் இவ்வளவு தூரம், இந்த பயணம் எதற்காக என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், நான் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் எல்லா இடங்களிலும் கடவுளுக்கான கதவுகள் சாத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றேன். எங்கும் கடவுள் இருக்கிறார் என்ற கதவு திறக்கப்படவில்லை என்று சொன்ன பொழுது அந்த குருவானவர் சிரித்து கொண்டே சொன்னார், இன்று நீ கடவுளை கண்டுகொள்வாய் என்று சொல்லி அவனை அனுப்புகின்றார். அவனும் அங்கிருந்து செல்லுகின்றான். சில ஆண்டுகள் கழித்து அந்த நபரே, அந்த இளைஞனே ஒரு குருவானவராக மாறி அவர் தன்னுடைய மறையுரையிலே இந்த நிகழ்வை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னுடைய இந்த மனமாற்றத்திற்கு காரணம் நடந்த புதுமைகளோ அல்லது நான் கேட்ட மறையுரையோ அல்ல, மாறாக நான் சந்தித்த ஒரு குருவானவர். அவருடைய ஏழ்மை, அவருடைய அன்பான வார்த்தை, அவருடைய உடனிருப்பு எனக்கு கிறிஸ்துவை அடையாளம் காட்டியது. அந்த கிறிஸ்துவை சுமந்து கொண்டு நான் இன்று குருவானவராக உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு கிறிஸ்துவை அடையாளம் காட்டியது வேறு யாரும் இல்லை, புனித மரிய வியன்னி என்று புனித மரிய வியன்னியை பற்றி சொல்லுகின்றார். காரணம் என்னவென்றால், மரிய வியன்னியோடு நான் இருந்த நாட்களில் அவர் எப்பொழுதுமே தன்னை பற்றி அவர் பேசியதில்லை. கடவுளை பற்றி பேசுகிறார், கடவுளை தன்னுடைய வாழ்வின் மையமாக வைத்திருக்கிறார். ஆனால் தன்னை பற்றி அவர் ஒருபோதும் பேசவில்லை என்று மரிய வியன்னியை பற்றி சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு இன்றைய இறை வார்த்தையோடு ஒத்து போகின்றது. திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி பேசுகின்றாரே ஒழிய தன்னை பற்றி அவர் பேசவில்லை. இதில் முதல் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகின்றார், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்றால், இந்த செம்மறி என்பது எதற்கான அடையாளம்? தியாகத்திற்கான அடையாளம். செம்மறியின் இரத்தம் இஸ்ராயல் மக்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது. அதாவது அவர்கள் எகிப்தை விட்டு கடந்து வருகின்ற பொழுது அந்த செம்மறி ஆடானது சாக்ரிஃபைஸ் செய்யப்பட்டு பலியிடப்பட்டு அந்த இரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் தெளிக்கப்படுகிறது. இதற்கான அடையாளம், உங்களுக்கான மீட்பிற்கான அடையாளம் என்று தெளிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு கடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று இங்கே அவர் இயேசுவை குறிப்பிடுகின்ற பொழுது, இயேசுவை ஒரு ஆசிரியராக மட்டுமல்லாமல்
ஒரு இறைவாக்கினராக மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக இவரே இந்த உலகத்தை மீட்கப் போகின்றார். அது எப்படி என்றால், தன்னை கொடுத்து, தன்னை அழித்து, தன்னுடைய இரத்தத்தையும் உடலையும் கொடுத்து, இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்க இருக்கின்றார், இந்த உலகை மீட்க இருக்கின்றார் என்ற ஒரு அடையாளத்தை இதன் வழியாக கொடுக்கின்றார். இன்னொன்று நாம் இந்த நற்செய்தியில் பார்ப்பது என்னவென்றால், திருமுழுக்கு யோவானும் இயேசுவை அறிந்திராத நபராக இருக்கின்றார். அது எப்படி இயேசுவை அறிந்திராமல் இருக்க முடியும்? இருவரும் சொந்தக்காரர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இங்கேதான் கேள்வி எழுகிறது. திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுவை சொந்தக்காரர் என்று தெரியும். ஆனால் இவர்தான் மானிட மகன், இவர்தான் இந்த உலகை மீட்கப் போகின்றார் என்ற அடையாளம் அவருக்கு தெரியாது. இது எப்பொழுது அவருக்கு தெரிகிறது என்றால், எப்பொழுது திருமுழுக்கு பெற வருகின்றாரோ அப்பொழுது வானிலிருந்து கேட்ட குரல் அவருக்கு திருமுழுக்கு யோவானை சொல்லுகின்றார், என்னிடம் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்க சொன்னவர் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நீ அவர்தான் மெஸ்ஸியா என்பதை அறிந்து கொள்வார் என்ற ஒரு செய்தி வானதூதர் வழியாக திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கையானது எழுகிறது. இது குடும்ப பின்னணியில் அவர் இயேசு அறிந்து கொள்ளவில்லை, மாறாக நம்பிக்கையின் அடிப்படையில் இயேசு அறிந்து கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் சொல்வோம், எனக்கு இயேசுவை தெரியும், நான் கோவிலுக்கு செல்லுகின்றேன், விவிலியத்தை வாசிக்கின்றேன், விவிலியத்தில் இருக்கின்ற டேட்டா அனைத்தையும் நான் மனப்பாடம் செய்திருக்கின்றேன், திருப்பலிக்கு செல்லுகின்றேன், நான் ஜெபமாலை சொல்லுகின்றேன், காலையும் மாலையும் ஜெபிக்கின்றேன் என்றெல்லாம் நாம் பல நேரங்கள் கூறுவதுண்டு. இந்த ஜெபம் மட்டும் போதுமா? இது இயேசுவை நாம் சாதாரணமாக தெரிந்து வைத்திருப்பது. ஆனால் இயேசு எப்படி அறிந்து கொள்வது? இயேசுவை செயல்களின் வழியாக தான் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொருவரும் காட்டுகின்ற அந்த செயல்கள், அந்த தாழ்ச்சியான, பணிவான, அன்பான செயல்கள் வழியாக தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் வழியாக இயேசுவை அறிந்து கொள்ளலாம். நாம் செய்கின்ற வேலைகள் வழியாக நாம் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். நாம் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது அதை கடமைக்காக பங்கெடுக்காமல் இயேசுவை சந்திப்பதற்காக, இயேசுவோடு இருப்பதற்காக, இயேசுவோடு உறவாடுவதற்காக, இயேசுவோடு உரையாடுவதற்காக நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நாம் அங்கு சென்று அமர்கின்ற பொழுது இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். என்னால் முடிந்த உதவிகளை நான் பிறருக்கு செய்கின்ற பொழுது, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுக்கின்ற பொழுது, என்னுடைய உணவை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது, மீதம் இருக்கின்ற உணவை எடுத்து கொடுப்பதில்லை, என்னுடைய உணவை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது, என்னுடைய ஆடை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது, என்னுடையதை நான் மற்றவர்களுக்கு கடத்துகின்ற பொழுது, தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நான் அங்கு இயேசுவை அறிந்து கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இயேசுவை அறிந்து கொள்வதற்கு பல விடயங்கள் இருக்கிறது, பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் அந்த கதவுகள் திறக்கப்படுகின்றனவா? நமது குருவானவருடைய அந்த டெஸ்டிமனியில பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு? கதவுகள் திறக்கப்படவில்லை. காரணம் என்ன? நாமெல்லாம் இந்த உலக மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். உலகை பற்றிய எண்ணங்கள், பணத்தை பற்றிய எண்ணங்கள், நான் எப்படி வளர்ந்து வர வேண்டும், நான் எப்படி உயர வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும் என்று என்னை பற்றிய அக்கறை மட்டுமே எனக்கு இருக்கின்ற பொழுது நான் எப்படி கடவுளை கண்டுகொள்ள முடியும்? என்னுடைய வளர்ச்சியை நோக்கி நான் சிந்திக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வின் மையமாக கிறிஸ்து இருக்கிறார் என்று எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? பிறர் பேசுகின்றவற்றிலே நான் தவறை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் பேசுவது சரியில்லை, இவர் பேசுவது சரியில்லை, அவர்கள் சொல்வது சரியில்லை என்று மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்கின்ற இடத்தில் நான் எப்படி இயேசுவை கண்டுகொள்ள முடியும்? எனக்குள் இருக்கின்ற இயேசுவை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழிதான், என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று மற்றவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவு செய்ய நான் என்னை பலப்படுத்தி முன் செல்லுகின்ற பொழுது இயேசு எனக்கு உடனிருந்து என்னை வழிநடத்துகின்றார். இதுதான் தூய மரிய வியனிக்கும் இயேசு செய்தார், திருமுழுக்கு யோவானுக்கும் இறைவன் செய்தார். அதை இன்று நமக்கும் செய்து கொண்டிருக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வை மேம்படுத்தி நாம் இயேசுவோடு இணைவோம். வாழ்வின் மையமாக இயேசுவை வைப்போம். நாம் வைக்கின்ற பாதச்சுவடுகள் அனைத்தும் இயேசுடைய பாதச்சுவடுகளை அண்டி இருக்கக்கூடிய பாதச்சுவடுகளாக பயணிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இறைவனின் ஆசி, உம்முடைய ஆசியானது இங்கு இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நிறைவாக சென்று சேர நிறைவான ஆற்றலையும் அருளையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.